வணக்கம். எட்டாம் அறிவு. இந்த எட்டாம் அறிவு நிகழ்ச்சி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய பூமி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பூமி எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி தற்கால விஞ்ஞானம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி எல்லா பொருட்களும் மாதிரியே ஆரம்ப துகள், அடிப்படை துகள்ல தான் உருவாச்சுன்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது. அந்த அடிப்படை துகளோட பேரு ஹிக்ஸ் போசான். ஜெர்மன்ல உலகத்தில் இருக்கிற 2000 விஞ்ஞானிகளோட ஒரு குழு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சியோட பேரு ஹிக்ஸ் போசான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்கு ஹிக்ஸ் போசான் எப்படி பேர் வந்தது? நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானி 1920களில் வாழ்ந்தவர் சத்யேந்திரநாத் போஸ், அவரோட நினைவா தான் இந்த ஆராய்ச்சிக்கு ஹிக்ஸ் போசான் பேர் வைக்கப்பட்டிருக்கு. காரணம், நம்முடைய சத்யேந்திரநாத் தாஸ், அந்த போஸ்ங்கிற விஞ்ஞானி ஒரு கோட்பாடை உருவாக்குனாரு. அந்த கோட்பாட்டை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அனுப்பி வச்சாரு. அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதை ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்து உலகத்துல பூமியை பத்தி எப்ப ஆராய்ச்சி நடந்தாலும் அந்த ஆராய்ச்சிக்கு போஸோட பெயர் வைக்கப்படணும்னு சொல்லியிருக்கார். அப்படி நம்மலாம் பெருமைப்படலாம். ஹிக்ஸ் போசான்கிற பேர் பூமியோட முதல் துகள் நம்முடைய இந்திய விஞ்ஞானியின் பெயரால் அறியப்படுற விஷயத்தை இப்போ நம்ம முழுமையானவங்க இல்லை. மனிதனுக்கு முன்னாடி பூமி இருந்தது, இப்ப இருக்கிற மனிதனுக்கு பின்னாடி பூமி இருக்க போகுது. முழுமையில்லாத ஒரு மனிதன் முழுமையான ஒரு பூமியை பத்தி எப்படி சொல்ல முடியும்? அதாவது முழுமையை பத்தி சொல்ற மனிதன் முழுமை இல்லாதவன். அதனாலதான் இந்த தேடல்களும் முயற்சிகளும் நிரந்தரமாகின்றன. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய பூமி நம் சூரிய குடும்பத்தின் சூரியனிலிருந்து 9 கிரகங்களில் 3ஆவதாக அமைந்துள்ள கோள். நம் பூமியை உலகம், நீலக்கோள் என்றும் குறிப்பிடுகின்றனர். மனிதர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழும் இடமான இந்த பூமி அண்டத்தில், பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருப்பதாக அறியப்படும் ஒரே இடமாக தற்காலிகமாக கருதப்படும் இடம். இந்த கோள் சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானது. மேலும் 100 கோடி ஆண்டுகளுக்குள் அதன் மேற்பரப்பில் உயிரினங்கள் தோன்றின. அது முதல் நம் பூமியின் உயிர்கோளம் குறிப்பிடும் வகையில் அதன் வளிமண்டலம் மற்றும் உயிரற்ற காரணிகளை மாற்றியுள்ளது. அதனால் பல வழி சார்ந்த உயிரினங்கள் பெருகின. ஓசோன் மண்டலம் எனப்படும் ஒரு படலம் உருவாகி பூமியின் காந்த மண்டலத்தோடு அகிலத்திலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்களை தடுத்து உலகில் உயிர்கள் தழைத்து வாழ்வதற்கு வழி ஏற்பட்டது. இந்த காலகட்டங்களில் பூமியின் பௌதீக தன்மையினாலும் பூமி சூரியனை சுற்றி வந்தமையினாலும் உலகில் உயிர்கள் நிலை பெற்றன. தற்போதுள்ள உயிர்களுக்கு ஏதுவான சூழல் மேலும் 150 கோடி ஆண்டுகளுக்கு நிலவும் எனவும், பிறகு வளரும் சூரியனின் அதீத வெப்பம், ஒளிர்வு தன்மைகளால் பூமியின் உயிர்கோளம் அழிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பூமிக்கு ஆங்கிலத்தில் எர்த் என்ற பெயர். இதற்கு நிலம் அல்லது மண் என்ற பொருள்படும். ஆங்கிலோ சாக்சான் வார்த்தையான எர்டா என்பதிலிருந்து உருவானது. பழங்கால ஆங்கிலத்தில் இது இயோர்த் என்றும் இடைக்கால ஆங்கிலத்தில் எர்த்தே என்றும் ஆனது. பூமியின் வானியல் சின்னம் ஒரு வட்டத்தை சார்ந்த கூட்டல் குறியை உள்ளடக்கி இருந்தது. நம் பூமியை ஒரு தெய்வமாக, குறிப்பாக ஒரு பெண் தெய்வமாக உருவகப்படுத்தி வழிபடுகின்றனர். நம் கலாச்சாரத்தில் பெண் தெய்வத்தை தாய் மண் என்று அழைப்பதோடு மனித வள தெய்வமாக, ஆக்கத்தின் உருவமாக வழிபடுகின்றனர். பண்டைய காலத்தில் பூமி தட்டையானது என்ற நம்பிக்கை விஞ்ஞான உலகின் வேறு வேறு நிலைகளில் நிலவியுள்ளது. ஆனால் இதுவே மனிதன் உலகை சுற்றி வந்து பார்த்த பிறகு உலகம் பூமி உருண்டையானதுதான் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது. விண்வெளி கலங்களில் பறந்து வெளியே பிரபஞ்சத்திலிருந்து பூமியை பார்க்கும்போது அதன் பரிமாணம் வேறுபட்டதாய் தெரிந்தது. அதாவது தற்போது பூமியின் உயிர்கோளம் என்பது உலகளாவிய நோக்கிலேயே கருதப்படுகின்றது. நம்முடைய சூரியன் ஒரு நட்சத்திரம்.
மேல் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு சூரியன்கள் தான். ஒரு நட்சத்திரத்தோட தோற்றம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதோட வாழ்நாளும் இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு. நம்முடைய மனித வாழ்க்கையில ஒரு நட்சத்திரத்தோட தோற்றத்தையோ அதோட முடிவையோ பார்க்கறதுக்கு அவகாசம் இல்லை. நட்சத்திரம், சூரியன், பூமி இதெல்லாம் எப்போ தோன்றுச்சு, எப்படி தோன்றுச்சுன்னு நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் இந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்போ தோன்றுச்சு, எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தங்களுடைய வாழ்நாளைவே அர்ப்பணிச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள தான் வானியல் நிபுணர்கள்னு சொல்கிறோம், காஸ்மாலஜிஸ்ட். இந்த காஸ்மாலஜிஸ்ட்டுக தினம் தினம் நட்சத்திரங்களை பற்றியும் இந்த வானமண்டலத்தை பற்றியும் பல விஷயங்களை தந்துட்டே தான் இருக்காங்க. முடிவே இல்லை. இவங்க இந்த நட்சத்திரங்களை பற்றின விஷயங்களை சொல்கிறது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வளவோ உன்னதமான பொருட்களை உருவாக்கி தந்ததுக்காக விஞ்ஞானத்தை மனசார பாராட்டலாம். அதே சமயத்தில் மெய்ஞானம்ங்கிற நம்முடைய பாரத பண்பாட்டு அந்த விஷயங்கள் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடையாதுங்கிற விஷயத்தை நினைவூட்டலாம். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற அத்தனை விஷயங்களுமே, அத்தனை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச அத்தனை விஞ்ஞானிகளுமே ஒரு கட்டத்தில் நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடான்னு சொல்கிற மாதிரி மெய்ஞானம்ங்கிற ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாங்க. மெய்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடாமல் எந்த ஒரு விஞ்ஞானியும் முழுமையான விஞ்ஞானி ஆவதில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய பாரத கலாச்சார விஞ்ஞானம், மெய்ஞானம் மிக மிக முக்கியமானது. தொல்காப்பியம் உட்பட சங்க தமிழ் நூல்கள் அனைத்தும் வெறும் இலக்கியங்கள் மட்டும் அல்ல, அத்தனையும் சயின்ஸ் என்சைக்ளோபீடியாக்கள், அதாவது விஞ்ஞான களஞ்சியங்கள். இன்றைய விஞ்ஞானம் சொல்லும் இயற்கையின் பஞ்சபூதங்களின் கோட்பாடு, அணு கோட்பாடு எனும் அட்டாமிக் கான்செப்ட் உட்பட அத்தனை விஷயங்களும் பரிபாடல் நூலிலும் மாணிக்க வாசகரின் நூலிலும் துல்லியமாக சொல்லப்பட்டுள்ளது. உயிரினங்கள், மனிதனின் பரிணாம வளர்ச்சி கண்டுபிடித்த சார்லஸ் டார்வின் தத்துவம் தமிழ் வரலாற்றில் மிக மிக முன்னமே சொல்லப்பட்டுள்ளது. விஞ்ஞானி கலீலியோ சொன்னார், இப்பேரண்டத்தின் மையம் நமது பூமி அல்ல, சூரியன் என்றார். பூமி உருண்டையானது என்றார். பூமி சூரியனை சுற்றி வருகின்றது என்று குறிப்பிட்டார். கடவுளுக்கு எதிரானது என்று கலீலியோ தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். காரணம், அப்போது பூமி தட்டையானது என்றும் பூமிதான் மையம் என்றும் சூரியன் பூமியை சுற்றுகிறது என்றும் நம்பினார்கள். இது நடந்தது 12ஆம் நூற்றாண்டில். ஆனால் இந்த பூமி உருண்டை என்ற உயர்ந்த அறிவியலை அதற்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் அறிந்து சொல்லியுள்ளனர். சூரியனை வெள்ளி, செவ்வாய், புதன், வியாழன், சனி, பூமி போன்ற கோள்கள் சுற்றி வருகின்றன. பூமியை அண்டம், ஞாலம் என்று அழைத்தனர். அண்டம் என்றால் உருண்டையானது, ஞாலம் என்றால் அந்தரத்தில் தொங்குவது என்று அர்த்தம். அதாவது பூமி உருண்டையானது என்பதையும், சூரியன்தான் நம் சூரிய குடும்பத்தின் மையம், சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்பதையும், பூமி உட்பட சூரியன் அத்தனை கிரகங்களும் அந்தரத்தில் தொங்குகின்ற ஒரு பால்வெளியில் அமைந்திருக்கின்றன என்பதையும் எல்லாம் நம் பாரத பண்பாட்டு அறிவியல் அன்றே சொல்லியுள்ளது. நமது கோவில்களில் உள்ள நவக்கிரகங்களில் சூரியனை நடுவில் வைத்து மற்ற கிரகங்களை சூரியனை சுற்றி வைத்துள்ள இந்த நிலையை பார்க்கும்போது நம்முடைய பாரத முன்னோர்களின் உயர்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை என்னவென்று சொல்வது? நிலவினால் ஏற்படும் சந்திர சூரிய கிரகணங்கள் நிழல், அந்த நிழல்தான் ராகு கேது என்று அத்தனை அறிவும் தெரிந்து வைத்திருந்தனர். நமது சூரிய குடும்பத்தை பற்றிய சர்வதுல்லியமான அறிவு பாரத மக்களுக்கு அன்றே இருந்தது. சித்தர்கள் இந்த விஷயங்கள் அத்தனையும் தெரிந்தவர்கள் ஆவர். பாரத பண்பாட்டு அறிவியல், இந்து சமயம் நாளடைவில் இந்து மத கலாச்சாரமானது. ஜோதிடம், வான அறிவியல், நில அறிவியல் என இதன் பிரிவுகள் ஏராளம். பூமியோட உருவாக்கம், பூமி உருவான விதம் மாதிரியே
பூமியில உயிரினங்கள் உருவான விதம், சார்லஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன், அந்த அடிப்படையில் தான் இப்போ விஞ்ஞானம் சொல்றத ஏத்துக்கிறோம். நம்முடைய வேத விஞ்ஞானத்துல மகாவிஷ்ணுங்கிற காக்கும் கடவுள், அவருடைய 10 அவதாரங்கள், ஒரு செல் உயிரினமான அமீபாலிருந்து மீனிலிருந்து தண்ணீரும் தரையிலும் வாழக்கூடிய ரெப்டைல்ஸ்னு சொல்லப்படுற ஊர்வன அப்படியே பரப்பன குரங்கு அப்படியே மனிதன். இப்படி உள்ள பரிணாம வளர்ச்சி சார்லஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் என்ன சொல்லுதோ அதே அடிப்படையில் தான் நம்முடைய வேத விஞ்ஞானமும் சொல்லுது. நம்முடைய வேத விஞ்ஞானம் சொல்ற விஷயத்துல இருந்து தான் தியரி ஆஃப் எவல்யூஷனை சார்லஸ் டார்வின் எடுத்திருக்காரு. நம்ம இந்த விஷயங்களை உணர்றதில்லை. நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்முடைய இந்த வேத விஞ்ஞானத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் வெளிநாட்டு விஞ்ஞானிகள் அப்படியே உள்வாங்கி அதை மொழிமாற்றம் செய்து அதை ஆராய்ச்சியில மேலும் மேலும் நீண்ட காலத்துக்கு இந்த ஆராய்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய திறமையும் சக்தியும் அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. இந்த தேடல், இந்த பயணம் அவங்க இடைவிடாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் மேலும் மேலும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறதுக்கு அவங்கனால முடியுது. அதுக்கு காரணம் அந்த ஆதி விஷயம் நம்முடையது. 1, 2, 3, 4, 5 ஆறறிவு உயிரினம் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்கிறோம். சமீப நாட்களாக 7ஆம் அறிவை பற்றியும் அதை பெற்றுவிட்டதாகவும் சொல்லிக் கொள்கிறோம். இருந்தும் இந்த வினாடி வரை விடைகள் இல்லாத கேள்விகளும் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளும் மிச்சமிருக்கின்றன. எட்டி பிடிக்க முடியாத அத்தனை கேள்விகளுக்கும் விடைகள் தருகிறது 8ஆம் அறிவு. 8ஆம் அறிவு என்பது அறிவையும் கடந்து தேடல்கள், பயணங்கள், பகிர்தல்கள், அனுபவங்கள், இவை அத்தனை வாயிலாகவும் எட்டி பிடிக்கும் அறிவு 8ஆம் அறிவு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்பவும் உச்சகட்டமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிக்கிற இந்த காலகட்டத்தில் 21/12/2012 நம்முடைய பூமி அழிஞ்சிரும்னு ரொம்ப சக்தியாக பெரும்பாலும் பலரும் சொல்லிட்டு இருந்தோம். அடிப்படையே இல்லாத ஒரு தப்பான விஷயத்தை நம்பிட்டு இருந்தோம், மாயன் கலண்டர் சொல்லுதுங்கிற ஒரு அடிப்படையில். ஆனால் நம்முடைய வேத விஞ்ஞானம் சொல்றது பூமிக்கு அழிவே கிடையாது, அழியாது பூமி எப்போதும்னு தான் நம்முடைய லோட்டஸ் நியூஸோட 8ஆம் அறிவு அப்பவும் ரொம்பவும் உறுதியாக சொல்லுச்சு. பொதுவாக செய்தி சொல்லும்போது கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது, காணப்படுகிறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய 8ஆம் அறிவு நிகழ்ச்சியை பொறுத்தவரை மேம்போக்காக அப்படி சொல்லாமல் இதுதான், இப்படித்தான் அப்படிங்கிற உறுதியான விளக்கங்களோட ஒரு இன்ஃபர்மேஷனோட சொல்கிறது தான் நம்முடைய 8ஆம் அறிவு. அந்த அடிப்படையில் நம்முடைய பூமியோட தோற்றம், அந்த முதல் துகள், அது உட்பட இந்த பூமி தோன்றினது இப்படி தாங்கிற விஷயம்தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்முடைய பூமியோட தோற்றம், அந்த ஆரம்ப துகள், ஆதி துகள், ஹிக்ஸ் போசான்கிற துகள் உட்பட இந்த காலம், பூமியோட கால அமைப்பு 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதயுகம்னு சொல்லப்படுறது 17 லட்சம் ஆண்டுகளை கொண்டது. இந்த திரேதாயுகம்னு சொல்லப்படுறது 12 லட்சம் ஆண்டுகளை கொண்டது. துவாபர யுகம் 8 லட்சம் ஆண்டுகளை கொண்டது. இப்ப நடந்துட்டு இருக்கிற கலியுகம் 9 லட்சம் ஆண்டுகளை கொண்டது. இப்படி இந்த 4 யுகங்களோட இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளை கூட்டினீங்கன்னா இப்ப முடிஞ்ச 5-6 சுழற்சி யுகங்களை சேர்க்கும் போது பூமி தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆச்சு. அப்படித்தான் நம்முடைய வேதங்கள் சொல்லுது. சரி, இப்ப இருக்கிற சயின்ஸோட அடிப்படையில் பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, பூமிக்கு வயசு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு விடை அதே 460 கோடி ஆண்டுகள் தான். இந்த அடிப்படையில் பூமியோட தோற்றம், பூமியின் வயது, நம்முடைய வேத விஞ்ஞானமும் பாரத பண்பாட்டு அறிவியலும் இப்ப இருக்கிற சயின்ஸும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான், ஒரே மாதிரியான விளக்கத்தை தான் வச்சிருக்குங்கிற உண்மையை நாம உணர்ந்தே ஆக வேண்டும். சமீப நாட்களுக்கு முன்பு ஜெர்மனி நாட்டில் உலக விஞ்ஞானிகள் குழு ஹிக்ஸ் போசான் என்ற அணு வெடிப்பு கொள்கை கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கப்பட்டு கடவுள் துகள் என்று பெயரிட்டு கடவுள் தூள் தூளாக ஆனவர் என்று செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய விஞ்ஞானத்தை நம் மெய்ஞான தராசில் வைத்து நிறுத்து பார்க்கலாம்.
ஞாலத்தை அலசும் விஞ்ஞானிகள் பூமி தோன்றிய ஆதி புள்ளி அந்த முதல் துகளை தொடுவார்களா? அந்த ஆதியை தொடாமல் ஞாலத்தின், பூமியின், உலகத்தின் முழுமை கிட்டுமா? காரண காரியத்தை அலசுகிற விஞ்ஞானம் முழு முதற் காரணத்தை தொடாததால் உண்டான சிக்கல் இது. ஆதி என்கிற முதல் தொடக்க புள்ளி அந்த துகளை உணர்ந்து ஞாலத்தை அறிபவன் மெய்ஞானி. ஞாலத்தை அறிந்து ஆதி தொடக்கத்தை உணர முற்படுபவன் விஞ்ஞானி. ஒரே பாதையில் இரு திசைகளில் பயணம் செய்பவர்கள் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும். அவ்வப்போது இவர்கள் மோதிக்கொள்வார்கள். அறிவு பயணத்தின் இரு பிரிவுகளே மெய்ஞானமும் விஞ்ஞானமும். ஞாலத்தின் விதிகளை ஆராய்ந்து அந்த விதிகளை விஞ்ஞான கருவிகளாக மாற்றிய பெருமை விஞ்ஞானிகளை சேரும். விஞ்ஞான கருவிகள் மனித குலத்தின் விடியல்களாக வந்தன. மனித இனத்தொகை 100 கோடியை தொடும்போது நிற்பதற்கு இடமின்றி, உண்ண உணவின்றி மனித இனம் அழியும் என்றார் பொருளாதார மேதை மால்தூஸ். அவரது கருத்தை தவறு என்று நிரூபித்து இன்று 720 கோடி மக்களுக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் விஞ்ஞானத்தின் குழந்தைகள்தான். சம்மதிக்கலாம். செல்போனின் 10 பட்டன்களை அழுத்தி உலகில் ஒருவர் எங்கிருந்தாலும் அவரை தொட்டுவிடக்கூடிய வல்லமை. ஒரே ஒரு பட்டனை அழுத்த 9 திசைகளில் இமெயில் பறக்கின்ற அதிசயம். 9 நாள் சிசு ஆனா பெண்ணா என்று தீர்மானிக்கிற தெளிவு. இவையெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு தந்த வரப்பிரசாதங்கள். இத்தனை பெருமை மிக்க விஞ்ஞானம் விஞ்ஞானிகளின் வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சியை உருவாக்கவில்லை. ஒரு சாதாரண பாமரனின் வாழ்க்கையில் நிகழ்கின்ற கோபாதாபங்கள், மன அழுத்தங்கள், பிரிவுகள், எதிர்பார்ப்புகள், கவலைகள் என இவை அனைத்தும் மாபெரும் விஞ்ஞானிகளின் வாழ்க்கையிலும் இருக்கிறதென்றால் அவரது விஞ்ஞான திறமையால் என்ன பயன்? ஒரு விஞ்ஞானிக்கே அமைதியை தராத விஞ்ஞானம் மற்றவர்களுக்கு எப்படி அமைதியை தர முடியும்? முடியாதென்பது பல விஞ்ஞானிகளின் வாழ்க்கை நமக்கு தரும் பாடம். விஞ்ஞானம் வாழ்க்கையின் ஒரு அங்கமே தவிர அதுவே வாழ்க்கையாகி விடாது. விஞ்ஞானம் வாழ்க்கையின் முழுமை அல்ல, வாழ்க்கையின் பின்னம் அது. அப்படி என்றால் வாழ்க்கையின் முழுமை எது? பிறவி பயன் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கையின் பயன் யாது? அல்லது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளில்தான் விஞ்ஞானம் மெய்ஞானத்தின் கதவுகளை தட்டுகின்றது, மண்டியிட்டு கண்ணீர் சிந்துகின்றது. பூமி உட்பட அத்தனை பொருட்களும் தோன்றியது ஒரு ஆரம்ப துகளில் இருந்துதான் விஞ்ஞானம் சொல்கின்றது. அந்த துகள்களின் அசைவுகளுக்கான காரணத்தையும் அந்த அசைவுகளின் விளைவுகளையும் மட்டுமே கணித்து பழக்கப்பட்ட விஞ்ஞானம் அதற்கு அப்பால் சென்று துகள்களின், பூமி தோன்றிய அந்த முதல் துகள் பற்றி சிந்திக்கிற அளவுக்கு வளர்ந்தது. உள்ளுணர்வினால் அன்றி, சிந்தனை சக்தியால் அன்றி, கணிதத்தால் மட்டுமே பூமியின் ஆதி தோற்றத்தை உணர முடியாதென்பதே நம் தத்துவ ஞானிகளின் கருத்தும் எச்சரிக்கையுமாக இருந்தது. பூமியின் ஆதியை கணிதத்தால் கணிக்க முடியும் என்று விஞ்ஞானிகளும் முடியாதென்று நம் மெய்ஞானிகளும் கூற போட்டி வலுத்தது. முடிவு அற்புதமான தோல்வியை தழுவியது விஞ்ஞானம். கணித வழி நின்று பூமியின் ஆதி தோற்றத்தை, துகள்களை தொடும் முயற்சியில் விஞ்ஞானம் வெற்றி பெற்றிருந்தால் மாணிக்க வாசகரின் திருவாசகமும் ஆண்டாளின் திருப்பாவையும் ஆதி சங்கரரின் அத்வைதமும் அர்த்தமற்றதாகியிருக்கும். விரியும் பிரபஞ்சத்தின் ஆதி ஒரு புள்ளி என்றும் ஒரு துகள் என்றும், இந்த புள்ளி, இந்த துகள் 15 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு வெடித்து இந்த பிரபஞ்சமாக விரிகிறதென்றும், விரிகிற பிரபஞ்சத்துக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் இன்றைய விஞ்ஞானம் பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி என்று கூறியபோது
விஞ்ஞானத்தின் சிறுபிள்ளைத்தனம் வெளிச்சத்துக்கு வந்தது. பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் ஆதி ஒரு புள்ளி என கூறி பூமியின் தோற்றத்தை, ஆதியை எல்லைக்குட்படுத்தியது விஞ்ஞானிகளின் மிகப்பெரிய சறுக்கல். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது என்ற தாயுமானவரின் வாக்கும், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்ற மாணிக்க வாசகரின் வாக்கும், எல்லை பிரிவற்றதுவாய் யாதிலுமோர் பற்றிலதாய் என்ற பாரதியாரின் வாக்கும் விஞ்ஞானிகளுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான். தற்கால விஞ்ஞானம் சொல்லுது, சின்ன சின்ன செல்கள், அப்படி ஆரம்ப செல்லில் இருந்து நிறைய செல்களால் உருவாக்கப்பட்டது தான் அத்தனை பொருட்களுமே. அதே மாதிரி தான் பூமியோட ஆதியான அந்த செல், முதல் துகள், அப்படி உள்ள ஒரு துகளில் இருந்து தான் நிறைய துகள்கள் உருவாகி பூமி உருவாச்சுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த முதல் துகள் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விக்கு விஞ்ஞானத்தில் விடை இல்லை. ஆனால் இந்த முதல் துகள், ஹிக்ஸ் போசான்னு சொல்லப்படுற இப்போ அறியப்படுற இந்த முதல் துகள் எப்படி உருவாச்சுங்கிற விளக்கம் நம்முடைய வேத விஞ்ஞானத்தில் சர்வதுல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதி துகள். இப்போ நம்முடைய தத்துவ ஞானிகள் இப்படி உள்ள மிகப்பெரிய விஷயங்கள், உன்னதமான விஷயங்கள், உலகளாவிய விஷயங்களை சொல்லும்போது பெருசாக யாரும் மதிக்கிறதே இல்லை. காரணம், ஒரு தத்துவ ஞானி அந்த தத்துவ ஞானியோட வாழ்க்கை முழுவதும் சிந்திச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்தை வெளியிடுறா. அப்படி இந்த வெளியிடுற விஷயத்தை கேட்கும் மக்கள், அந்த சமகால சமூகம் அப்பதான் அந்த விஷயத்தை கேட்குது. அப்போ மட்டுமே கேட்குற அந்த விஷயத்தை நம்ம மறுக்கிறது இயல்பு தான். அப்போ இருந்து சிந்திக்க தொடங்குது. வாழ்நாள் முழுவதும் ஒரு தத்துவ ஞானி சிந்திச்ச விஷயத்தை கேட்ட அந்த வினாடியிலிருந்து தான் சமகால சமூகம் சிந்திக்க தொடங்குது. அந்த சமகால சமூகம் அதைய உணர்ந்து நம்பும்போது காலம் ரொம்ப கடந்துருது. அதனால தான் இப்பவும் சமகால உலகத்தில் பல அரிய அபூர்வமான உன்னதமான விஷயங்களை நம்ம பாரத நாட்டில் நம்ம உணராமல் இருக்கோம். அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி இருக்கிற அருமையான விஷயங்கள், பூமி தோன்றினதிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அத்தனை இயற்கையான கேள்விகளுக்கும் நம்முடைய வேத விஞ்ஞானம்னு சொல்லப்படுற பாரத பண்பாட்டு அறிவியல்ல நம்முடைய தத்துவ ஞானிகள் சர்வதுல்லியமான விளக்கங்களை சொல்லியிருக்காங்கிறத ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. நம் தென்னிந்திய மண்ணுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. உலகமெங்கும் பரவியுள்ள கலாச்சாரத்துக்கு ஆதார தூண்களாக விளங்கும் ஆதிசங்கரர், மத்வர் மற்றும் ராமானுஜர் உட்பட அத்தனை பேரும் தோன்றியது இந்த மண்ணில்தான். அத்வைதம், துவைதம் மற்றும் விசிஷ்டாத்வைதம் என்று ஞான மார்க்கமும் பக்தி மார்க்கமும் இரண்டர கலந்து சிறந்தோங்கியதும் இந்த மண்ணில்தான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள் என்று வரிசை வரிசையாக தத்துவ ஞானிகள் வந்ததும் இந்த மண்ணில்தான். அகக்காட்சி மூலம் உள் மனதில் மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் கிடைத்த ஓர் அற்புத உண்மைதான் அணுத்துகள். அந்த பரமாணு சுத்த வெளி எனப்படும் பால்வெளி, அதாவது மில்கி வே. அதனால் தன்னிருக்க ஆற்றல் வெளி பற்றிய நம் இந்திய தத்துவ ஞானிகள் கூறிய கருத்துக்களை ஒரு அமெரிக்க விஞ்ஞானி கூறியிருந்தால் செய்தி காட்டுத்தீயை போல பரவியிருக்கும். நோபல் பரிசு கமிட்டியை கூட தூங்க விடாமல் தட்டியிருக்கும். ஆனால் நம் இந்திய தத்துவ ஞானிகள் விஞ்ஞானத்தை பேசியதால் கருத்துக்கள் மெல்லவே நகர்கின்றன. எந்த ஒரு பொருளும் அடிப்படை துகள்களின் கூட்டுத்தான் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது. அந்த அடிப்படை துகள் எதனால் ஆனது? பூமி உருவான அந்த முதல் துகள் எப்படி உருவானது என்ற கேள்விகளுக்கு இன்றைய விஞ்ஞானத்தில் தெளிவான விடை இல்லை. அடிப்படை துகள், அந்த ஆதி துகளை பற்றிய அடிப்படை ஞானம் இல்லாததே இன்றைய விஞ்ஞானத்தின் அடிப்படை தகராறு. அந்த முதல் துகள், பூமி உருவான அடிப்படை துகள் எவ்வாறு உருவானது, எதனால் ஆக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கு நம் இந்திய தத்துவ ஞானத்தில் மிக தெளிவான விடை உள்ளது. சுத்த வெளி எனப்படும் பால்வெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ள அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தன்னை வருத்தி கொண்டு இறுக்கம் அழுத்தம் குவிந்து ஓரிடத்தில்
திணிவு அதிகரித்து உச்சத்தை அடையும் போது அங்கே சுத்தவெளியின் ஒரு நுண்ணிய பகுதி சுழற்சியுற்று அடிப்படை துகளான பரமாணுவாக மாறி சுத்தவெளிக்குள் நகர ஆரம்பிக்கின்றது. இதை ஓர் உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். காற்று மண்டலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காற்றினை நாம் பார்ப்பதில்லை. கண்ணுக்கு தெரியாத காற்று மண்டலத்தில் ஓர் இடத்தில் தற்சுழற்சியினால் சூறாவளி ஏற்பட்டு அந்த சூறாவளி காற்று மண்டலத்தில் நகர்ந்து செல்வதை போலத்தான் தற்சுழற்சியடைந்த பரமாணு சுத்தவெளியில் நகர்ந்து செல்கின்றது. எண்ணற்ற பரமாணுக்கள் போன்ற இந்த பரமாணுக்களின் கூட்டு விளைவாக பஞ்சபூதங்கள் உருவாகின்றன. பிரபஞ்சத்தில் நாம் காண்கின்ற அனைத்து விசைகளுக்கும் ஆதி விசை இந்த சுத்தவெளி எனப்படும் பால்வெளியின் தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தமே. ஆகவே இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல் விசையை யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று அழைக்கிறார்கள் நம் தத்துவ ஞானிகள். அத்தனைக்கும் அடிப்படையாக நம் பூமியுடைய தோற்றம், அந்த ஆதி தொடக்க துகள் புள்ளி இதுதான் இருக்க வேண்டும் என்ற அத்வைத துளிர் நம்முடையது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நெஞ்சில் முளைத்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நெஞ்சில் துளிர்த்த அத்வைத பூதான் அவரது பிரபஞ்ச தத்துவத்தின் அடிப்படை. அத்வைதம் நமது பெருமைதான். ஆனால் அதை ஒரு விஞ்ஞான கோட்பாடாக மாற்றியது ஐன்ஸ்டைனின் பெருமையாக அல்லவா மாறிவிட்டது. சுவாமி விவேகானந்தர் கூறியதைப் போல ஒவ்வொரு இந்தியனுக்கு பின்னாலும் லட்சக்கணக்கான வருடத்து பாரம்பரியம் உண்டு. இந்த பாரம்பரியம் உருவாக்கிய எத்தனையோ மகான்கள் உண்டு. இந்த மகான்கள் உரைத்த ஏராளமான சத்தியங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இன்று நமக்கு வேண்டியது காலம் காலமாக இருக்கும் நமது நாட்டு சத்தியங்களை விஞ்ஞான கோட்பாடுகளாக மாற்றுகின்ற தெளிவும் பக்குவமும். நம் இந்தியாவின் கல்கத்தா நகரத்தில் வாழ்ந்த கணித பேராசிரியர் சத்யேந்திரநாத் போஸ் 1920ஆம் ஆண்டுகளில் குவாண்டம் பிசிக்ஸ் பிரிவில் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற தத்துவத்தை எழுதினார். எல்லோரும் சொன்னதால் அந்த தியரி கோட்பாடுகளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அனுப்பி வைத்தார். மிகவும் ஆச்சரியப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சத்யேந்திரநாத் போஸின் இந்த கோட்பாடுகளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். அந்த அடிப்படையில் தான் உலகின் 2000 விஞ்ஞானிகள் குழு பூமி உருவான விதம், அந்த முதல் துகள் கடவுள் துகள் என்ற ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றது. ஹிக்ஸ் போசான் என்பது அந்த ஆராய்ச்சியின் பெயர். ஹிக்ஸ் போசான் என்பதில் போசான் என்பது சத்யேந்திரநாத் போஸ் என்பவரை நினைவு கொள்கிறது. நோபல் பரிசு கிடைக்காவிட்டாலும் உலகம் பூமி உள்ளவரை இந்தியரான சத்யேந்திரநாத் போஸ் அவர்களின் பெயர் நிலைத்திருக்கும். எப்படியோ அப்படியாக பூமியின் முதல் ஆதி துகள் உருவானது. அதை போலவே இன்னும் துகள்களால் பூமி உருவானது. சூடாக இருந்த பூமி குளிர்ந்தது. மண் உருவானது. நீர் உருவானது. கடந்த 20 லட்சம் ஆண்டுகளில் 4 முறை பூமி பனிக்கட்டியாய் உறைந்து போயிருக்கின்றது. ஒவ்வொரு பனிக்கட்டி காலத்திலும் உலகின் சராசரி வெப்பநிலை குறைந்து கடும் குளிர் நிலவியது. பூமத்திய ரேகை பகுதியின் அருகில் உள்ள மத்திய தீர்க்க ரேகை பகுதியில் மட்டும் மிதமான தட்பவெப்ப நிலையும், வடக்கு மற்றும் தெற்கு தீர்க்க ரேகை பகுதிகளில் கடும் குளிரும் பனியும் நிலவியது. பனிக்காலமும் பரிணாம வளர்ச்சியும் மீண்டும் ஒரு சுழற்சி, மீண்டும் ஒரு சுழற்சி முடிவு, மீண்டும் மீண்டும் சுழற்சி. தாவரங்கள் உட்பட உயிரினங்களின் சுழற்சி.
ஒரு துகள், அந்த ஆதி துகள், அந்த அடிப்படை துகள்ல தான் அத்தனை பொருட்களுமே உருவாக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த அடிப்படை துகள்ல இருந்துதான் நம்முடைய பூமியும் உருவாச்சு. இந்த அடிப்படை துகள், அந்த முதல் துகள் ஹிக்ஸ் போசான். அப்படி இருக்கிற இந்த துகள்கள்னால உருவாக்கப்பட்ட இந்த பூமின்னு தற்கால விஞ்ஞானம் சொல்லுது. அந்த அடிப்படை துகள், ஆதி துகள் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விக்கு தற்கால விஞ்ஞானத்துல விடை இல்லை. ஆனா நம்முடைய வேத விஞ்ஞானத்துல அந்த ஆதி துகள், முதல் துகள் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விக்கு கூட சர்வதுல்லியமான விடைகள் இருக்கு. அந்த விடைகளை தான் பூமி எப்படி உருவாச்சுங்கிற இந்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில பார்த்து உணர்ந்தோம். இந்த பூமியில உயிரினங்கள் தோன்றுச்சு, மனிதன் தோன்றினான், தாவரங்கள் தோன்றுச்சு. இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி மண் தோன்றுச்சு. மண் உருவானது. மண்ணும் பெண்ணும் தெய்வமே. உருவாக்கம், சிருஷ்டி, ஆக்கம், கிரியேட்டிவிட்டி, அத்தனை ஆக்கத்துக்கும் அடிப்படை மண்ணும் பெண்ணுமே. மண்ணையும் பெண்ணையும் தெய்வமாக மதிக்கக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். மண். அடுத்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. சரவணகுமார். நன்றி, வணக்கம்.